ஏங்க உங்க வீட்டுல மத்தி மீன் வாங்கியிருக்காங்களா? இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு பாருங்க. இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாவே மசாலா அரைச்சு மீன் குழம்பு செய்ய போறோம். வெல்கம் டு ஷைஜிஸ் கிச்சன் டைரி. நான் உங்க ஷைஜி. மீன் குழம்பு செய்ய 1/2 கிலோ மத்தி மீன் நல்லா கழுவி வச்சிருக்கிறேன். மீன் குழம்பு செய்ய மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பாத்திரத்துல 1/2 ஸ்பூன் நல்ல மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், இதை 3ஐயும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. ஃப்ளேமை லோவாவே வச்சுக்கோங்க, ஏன்னா வெந்தயம் சீக்கிரம் கரிஞ்சிரும். அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மிளகு, வெந்தயம், ஜீரகம் வறுத்த பிறகு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் 3 லைட்டா சூடு பண்ணா மட்டும் போதும். அவ்வளவுதான். மீன் குழம்புக்கு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ இதை அரைக்கலாம். மீன் குழம்புக்கு அரைக்க நான் கொஞ்சமா தேங்காய் எடுத்துருக்கிறேன். அது கூட ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தேங்காய் கம்மியா வெங்காயம் ஜாஸ்தியா போடுங்க. எலுமிச்சம் சைஸு புளி சேர்த்துக்கோங்க. கடைசியா நம்ம வறுத்து வச்சிருக்கிற மசாலையும் சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கோங்க. மசாலா அரைச்ச ஜாரை அலாசினா அந்த தண்ணியையும் சேர்த்துக்கோங்க. மீனுக்கு மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைச்சா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலை உருவி சேர்த்துக்கோங்க. கடைசியா மீனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணியில மசாலாவை நல்லா கலக்கி விடுங்க. மீன் குழம்பு கொஞ்சம் ஜாஸ்தியா வேணும்னா தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு வேக வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டியை வச்சு ஒரு பாத்திரத்தால மூடி வச்சிருங்க. மீன் குழம்பு 10லேருந்து 20 நிமிஷம் அப்படியே இருந்து வேகட்டும். இப்போ மூடி திறந்து பார்க்கலாம். மீன் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றி மீனில் உள்ள எண்ணெய் அப்படி சைடில் பிரிஞ்சு வந்திருக்கும். மீன் குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப வத்தியும் இருக்கக்கூடாது, அதே நேரம் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இதுதான் அதோட கரெக்ட் கன்சிஸ்டன்சி. நீங்கள் ரசம் ஊற்றி சாப்பிட்றீங்கன்னா மீனை வத்த வச்சு எடுக்கலாம். இல்லை மீன் குழம்பு மட்டும் வச்சு சாப்பிட்றவங்கன்னா இதுதான் கன்சிஸ்டன்சி. அவ்வளோதாங்க, மத்தி மீன் குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.